மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நாடுறது வந்து டாக்டர்ஸ் தான் சார். அவங்களுக்கே வந்து இப்படி நடந்திருக்குங்கும்போது, அதுவும் நம்ம நாட்டுல நடந்திருக்குங்கும்போது ரொம்ப ஒரு கவலையாவும், வருத்தமாவும் இருக்கு. அவங்க வந்து எல்லாமே பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. அங்க வேலை பார்த்த அந்த சஞ்சய் ராய், அவர் வந்து ஒரு படிப்பறிவே இல்லாதவருக்கு நம்ம ஊர்ல வந்து நண்பர்கள் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு கேடர்ல இருக்கிற ஆள் தான் சார் அவரு. மம்தா பானர்ஜியினுடைய கட்சியில ஒரு ஒரு பொறுப்புல இருக்கிற நபர் தான். அங்க வர பேஷண்ட்டுகளை வந்து அமற்றுறது, அவங்கள்ட்ட வந்து பணம் பறிக்கிறது. ஒரு தப்பு செஞ்ச ஒரு நபர் வந்து அந்த விஷயத்துல இருந்து நம்ம தப்பிச்சு போக தான் சார் பாப்பாங்க. நான் தான் செஞ்சேன்னு வந்து எப்படி வந்து தானா வந்து சரணடைவாங்களா? அங்க இருக்கிற அந்த தடயங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. ஒரே நாள்ல அழிச்சிருக்காங்க சார். 7,000 ரவுடிகளை வந்து அனுப்பக்கூடிய அளவுக்கு வந்து அங்க செல்வாக்கு மிகுந்த ஆளாதான் அங்க இருக்கிற பிரின்சிபல் இருக்கிறாரு. உடல் உறுப்புகளை வந்து திருடி விக்கிறது, பிணங்களை வந்து அனாதை பிணங்களை வந்து மத்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. மீடியா வந்து எதுவுமே வந்து வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. என்னன்னா அவங்களுடைய கட்சியில வந்து இணக்கமா இருக்கிற ஒரு கூட்டணி கட்சிங்கிறதுனால அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது அவங்க அம்மா அழுகுறாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க அந்த பொண்ணை வந்து பார்க்கும்போது அவங்க உடம்புல துணியே இல்லாம நெக்கட்டா இருந்திருக்காங்க சார். அவங்க ஃபர்ஸ்ட் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அப்புறம் அவங்கள மேல இருந்து குதிச்சுட்டாங்க. புதுசு புதுசா கதைகளை கட்டி இறந்த உடனே அவங்க போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணல. 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்களுடைய தாயாருக்கே அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு நபர், ஒரு எம்எல்ஏ தான் அவரு, ஒரு 16 வயசு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த குழந்தை வந்து 16 வயசு குழந்தை வந்து கன்சீவ் ஆயிடுறாங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் சகானா பேகம் அவர்கள். வணக்கம் ஜி. வந்தே மாதரம். வணக்கம் சார். கொல்கத்தாவில் நடந்த பெண் மருத்துவர் கொலை சம்பவம் தொடர்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன? மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நாடுறது வந்து டாக்டர்ஸ் தான் சார். அதுலயே வந்து இவங்க வந்து ஒரு பெண் டாக்டர் அண்ட் ட்ரெயினி டாக்டர். அவங்களுக்கே வந்து இப்படி நடந்திருக்குங்கும்போது, அதுவும் நம்ம நாட்டுல நடந்திருக்குங்கும்போது ரொம்ப ஒரு கவலையாவும், வருத்தமாவும் இருக்கு. அது வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க சார். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்க வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை நடக்கும்போதே எனக்கு அங்க இருந்து நிறைய மெசேஜஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். நீங்களே பாருங்க சார். அவ்வளோ ஒரு ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப கவலையான விஷயங்களா அதுல வந்து நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் ரொம்பவும் கவலையா தான் இருக்கு. அவங்க வந்து எல்லாமே பிளான் பண்ணி வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நிறைய வந்து மீடியாவிலேயே நம்மளும் பார்த்துட்டோம். இன்னும் இன்னும் சொல்லவுமே கஷ்டமாவும் இருக்கிறது. அங்க வேலை பார்த்த அந்த சஞ்சய் ராய், அவர் வந்து ஒரு படிப்பறிவே இல்லாதவருக்கு நம்ம ஊர்ல வந்து இந்த நண்பர்கள் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு கேடர்ல இருக்கிற ஆள் தான் சார் அவரு. அவரு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சு, கொல்கத்தா போலீஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஷர்ட்லயும் அந்த கோட்லயும் இந்த கோட்லயும் அந்த லெட்டர்ஸ எழுதி ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு வர்ற அளவுக்கு அவரு அந்த கவர்மெண்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கு. இவரு வந்து அந்த மம்தா பானர்ஜியினுடைய கட்சியில ஒரு ஒரு பொறுப்புல இருக்கிற நபர் தான். அங்க நடக்கிற எல்லா அங்க வர பேஷண்ட்டுகளை வந்து அமற்றுறது, அவங்கள்ட்ட வந்து பணம் பறிக்கிறது, அங்க வந்து ஒரு செல்வாக்கு மிக்க ஆளாவே அவர் வந்திருக்காரு. அங்க இருக்க டாக்டர்ஸும் மத்தவங்களுமே வந்து அவரை வந்து லூஸ்ல விட்டதுதான் சார் இன்னைக்கு இந்த அளவுக்கு போயிருக்கு. இதுல இன்னொரு சந்தேகம் பார்த்தோம்னா, ஒரு தப்பு செஞ்ச ஒரு நபர் வந்து அந்த விஷயத்துல இருந்து நம்ம தப்பிச்சு போக தான் சார் பாப்பாங்க. நான் தான் செஞ்சேன்னு வந்து எப்படி வந்து தானா வந்து சரணடைவாங்களா? இது வந்து எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த ஒரு டவுட் இருக்கு. இவர் வந்து கரெக்டான ஆள் இல்ல. இவர் வந்து ஒரு பலிகடாவா தான் சார் அவங்கள வந்து அந்த ஆள வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்கு. ஆனா வந்து மீடியா மூலியமா வந்து வெளிய வர மாட்டேங்குது சார். அங்க இருக்கிற டாக்டர் ஸ்டூடெண்ட் வந்து இப்ப மிகப்பெரிய போராட்டமா இது வந்து வெடிச்சிருக்கு. ஒவ்வொரு மாணவர்களோட அமைப்புகள், தனித்தனி அமைப்புகளுமே வந்து எல்லாமே ஒண்ணு சேர்ந்து இப்ப போராடுறாங்க. இருந்தாலும் வந்து அங்க இருக்கிற அந்த தடயங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. ஒரே நாள்ல அழிச்சிருக்காங்க சார். 7,000 ரவுடிகளை வந்து அனுப்பக்கூடிய அளவுக்கு வந்து அங்க செல்வாக்கு மிகுந்த ஆளாதான் அங்க இருக்கிற பிரின்சிபல் இருக்கிறாரு. அவரு ரிசைன் பண்ணிட்டு போயி அடுத்த ஒரு சில மணி நேரங்கள்லயே வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பிரின்சிபலா அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்ப எந்த ஒரு செல்வாக்குல அவர் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. உடல் உறுப்புகளை வந்து திருடி விக்கிறது, பிணங்களை வந்து அனாதை பிணங்களை வந்து மத்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய சொல்றாங்க சார். அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளே வந்து சொல்லும்போது அந்த விஷயங்கள்லாம் நம்ம வெளியே சொல்லவுமே நமக்கே வந்து ஒரு பயத்தை தான் கொடுக்குது. இந்த ஒரு விஷயம் தான் சார் இப்ப இந்த அளவுக்கு வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து பெரிய போராட்டமா வெளியே வந்திருக்கு.
இதுக்கு முன்னாடி நடந்த சந்தேஷ்காலி விஷயத்த வந்து எந்த மீடியாவுமே கவர், இப்ப இந்த விஷயங்களையுமே வந்து பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து எதுவுமே வந்து வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. என்னன்னா அவங்களுடைய கட்சியில வந்து இணக்கமா இருக்கிற ஒரு கூட்டணி கட்சிங்கிறதுனால இங்க இந்த நம்ம ஸ்டேட்டுன்னு இல்ல, மத்த ஸ்டேட்டுகள்லயுமே வந்து அவ்வளவா வந்து வெளிய கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. யூடியூபர்ஸ் தான் சார் நெறைய இத பத்தி வந்து பேசி விஷயங்கள வந்து வெளிக்கொண்டு வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க. இதே மாதிரி சந்தேஷ்காலில ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பழங்குடி ஹிந்து பெண்கள அங்க இருக்கிற ஷேக் ஷாஜஹான்ங்கிற ஒரு நபர் வந்து அந்த கட்சியில இருக்கிற மத்த மெம்பர்ஸ்கள வச்சுக்கிட்டு அந்த பெண்கள பூரா வந்து எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்த சிதைச்சு, அவங்களுடைய கற்புகள சூறையாடி, அவங்கள வந்து ஒரு நடைப்பிணமா ஆக்கும்போது, அப்பவே வந்து இந்த பிரச்சனை வெடிச்சிருக்கணும் சார். அப்ப செய்யல. பட் இப்ப செய்றாங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் வந்து, அந்த இறந்த பெண்ணுக்கும் வந்து கண்டிப்பா வந்து நீதி கிடைக்கணும். அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது, அவங்க அம்மா அழுகுறாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, அந்த பொண்ண வந்து பார்க்கும்போது, அவங்க உடம்புல துணியே இல்லாம நெக்கட்டா இருந்திருக்காங்க சார் அவங்க. அதெல்லாம் ஒரு பெத்த தாய் பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். ஒரு துணியே இல்லாம இருந்திருக்கும்போது, அவங்கலாம் சொல்லி அழுகும்போது, ஒரு பெண்ணா எனக்கே ரொம்ப அழுகை வந்துருச்சுங்க சார். அந்த அளவுக்கு அவங்க சொல்லி அழுகுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களா மேல இருந்து குதிச்சுட்டாங்க. புதுசு புதுசா கதைகள கட்டி, அ இறந்த உடனே அவங்க போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணல. 2, 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்களுடைய தாயாருக்கே அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் நெறைய விஷயங்களையும் இவங்க கூட இருந்த மத்த ட்ரெய்னி டாக்டர்ஸ் வந்து இப்ப நெறைய வந்து போஸ்ட் பண்றாங்க. அத வந்து அவங்க வந்து வெளிய கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி, அந்த மத்த டாக்டர்ஸுமே வந்து ரொம்ப த்ரெட்டன் பண்றாங்க. அவங்கலாம் பயந்து இருக்காங்க சார். ஆனா அந்த பயம் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இனிமேல் நம்ம எதுக்கு பயப்படணும்? பயந்தது போதும். இனிமேலாவது நமக்கு வந்து ஒரு நல்ல விடிவு காலம் வரட்டும்னு சொல்லி அந்த மாணவர்கள் அமைப்பு அண்ட் பாஜக தொண்டர்கள், கட்சிக்காரவங்க, பொதுமக்கள் எல்லாமே சேர்ந்து இப்ப இது வந்து பெரிய போராட்டமா வந்திருக்கு. இது எப்பவோ வர வேண்டியது. அந்த ஸ்டேட் வந்து ரொம்ப மோசமா தான் சார் இருக்கு. எந்த ஒரு வளர்ச்சி அடையாத மாநிலம் தான் அது. என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. இப்ப நம்ம இந்தியால பார்த்தோம்னா, ரொம்ப பின்தங்கிய மாநிலம் வந்து பீகார். ஆனா இப்ப வர்ற 2026ல பிஜேபி கட்சி வெஸ்ட் பெங்கால் ஆட்சி அமைச்சாலுமேவும் பீகார் மாதிரி மாறுறதுக்கு 10 வருஷம் ஆகுமா சார். அந்த அளவுக்கு வந்து அந்த மாநிலத்துல வந்து பொருளாதாரம் இல்லாம இருக்குமா. இது போக அம் ஊடுருவல்காரர்கள் பங்களாதேசி அண்ட் மியான்மர்ல இருந்த ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் வந்து இந்தியாவினுடைய பாப்புலேஷன்ல மொத்தம் வந்து 4% இருக்காங்க சார் இப்போ. 6 கோடி பேருக்கு மேல இப்ப சொல்றாங்க நியர் 8 crore கூட அவங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய அட்டகாசம் அங்க ரொம்ப அதிகம் சார். முதல்ல வந்து நம்ம நாடு பிரியும் போது மொத்த வெஸ்ட் பெங்கால்ல இருந்த மஜித்துகளுடைய எண்ணிக்கை மொத்தமே 500. ஆனா இன்னைக்கு கொல்கத்தா சிட்டில மட்டுமே 450 தொழுகை பள்ளிவாசல்கள் கட்டியிருக்கிறாங்க. இப்ப எங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஜெயின் கம்யூனிட்டிக்காரவங்க. அங்க வந்து அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு கோயில் கட்டுறாங்க. ஆனா அந்த கட்ட விடாம எந்த அளவுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணி டெய்லி ஒரு பிரச்சனை. வீம்புக்கு போய் சண்டை போடுறது, அவங்களால சமாளிக்கவே முடியலன்னு அவ்வளவு வருத்தப்படுறாங்க. மம்தா பானர்ஜி பார்த்தோம்னா, இங்க என்ன ஒரு ஒரு பொறுப்பான முதலமைச்சரே இல்ல. ஒரு லேடியா இருக்கிறாங்க. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத மாநிலம்னா அதுதாங்க சார். மத்த மாநிலத்துல கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம, ஒரு இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமயே இருக்காரு. அவங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு நபர், ஒரு எம்எல்ஏ தான் அவரு. ஒரு 16 வயசு பெண்ண வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த குழந்தை வந்து 16 வயசு குழந்தை வந்து கன்சீவ் ஆயிடுறாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்கு அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு இவங்க 2 பேருக்கும் அஃபேர் ஆயிருக்கும். அதனால அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிருப்பான்னு சொல்றாங்க. ஒரு பெண் முதல்வர் அந்த பெண்ணுக்கு ஒரு நீதி வாங்கி குடுக்கலங்க சார். இத விட ரொம்ப மோசம். அங்க டிபேட்க்கு வர்ற அவங்க கட்சியை சார்ந்த பெண்களே வந்து சொல்றாங்க, எங்க எங்க கற்பழிப்பு நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ காமிங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி இப்படிலாம் கேட்க மனசு வருதுன்னே தெரியல. இதெல்லாம் வச்சு அங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத மீம்ஸா நம்ம ஒரு நிமிஷம் வந்து பார்த்துட்டு போயிடலாம் சார். ஆனா அதுல இருக்க உள்ள அர்த்தத்தை பாருங்க. ஒரு பெண் முதல்வர் அவங்க கட்சியில இருக்கிற பெண்களுமே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி பேசுறாங்க சார். ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சுன்னா ஷரியால அப்படிதான் வந்து நாங்க வந்து தண்டனை கொடுப்போம்னு சொல்லி கங்காரு கோர்ட் மாதிரி அமைச்சு, அது வந்து ஆப்கான்ல இருக்கிற ஒரு வேர்டு சார் இது கங்காரு கோர்ட்னு சொல்லி நடு ரோட்ல பெண்களை வந்து தர தர தரன்னு நெக்கட இழுத்துட்டு போறாங்க சார். நடு ரோட்ல போட்டு பெல்ட்டை வச்சு அடிக்கிறாங்க. இதெல்லாம் இப்ப சமீபத்தில் நீங்களுமே அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சந்தேஷ்கலியில நடந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க சார். நிறைய பேர் சொல்றாங்க இவ்வளவு தூரம் நடந்துமே வந்து வந்து மறுபடியும் வந்து மம்தா பானர்ஜியே வந்து ஆட்சி அமைக்கிறாங்கன்னு சொல்லி.
உண்மையை சொல்லணும்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க சொல்லி இத்தனை வருஷத்துல அவங்க 2 டைம்ஸ் தான் ஓட்டே போட்டிருக்காங்களாம் சார். மிச்ச டைம்ல அவங்க லைன்ல போய் நிக்கும்போது, "உன் பேரு எந்த பேரு? உங்க பேரு என்ன? விஜயா? ஓகே. உன் ஓட்ட போட்டாச்சு. நீ போயிரு" அப்படின்ருவாங்களாம். மீறி ஏதாவது பேசணும்னா, அடிச்சு இருக்கிறது ஃபுல்லா புடுங்கிட்டு பத்தி விட்டுருவாங்களாம் சார். அதனால மேக்ஸிமம் வந்து ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாம இப்ப பிஜேபி கட்சிக்காரங்கள பார்த்தோம்னா, எவ்வளவு பேர வந்து ஒரு இரக்கமே இல்லாம அரசியல் காரணங்களுக்காக எத்தனை அரசியல் கொலைகள் நடந்திருக்கு. இன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில கூட ஒரு பிஜேபி சேர்ந்த ஒரு மிகப்பெரிய காரியகர்த்தாவ வந்து அவர் கார்ல உட்கார்ந்திருக்காரு. அவர ஷூட் பண்ணிட்டு அப்படி போறாங்க சார். இது வந்து ஒரு அராஜகமா இருக்கு. இனிமேலும் வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து மௌனம் காக்கக்கூடாது. அந்த மக்களுக்கு அந்த ஸ்டேட்ட வந்து இவங்க வந்து இந்தியாவோட இணைக்கணும். ஒரு நல்ல மாநிலமா ஆக்கணும்னு நினைச்சா, பேசாம மம்தா பானர்ஜியினுடைய ஆட்சிய கலைச்சிட்டு, ஜனாதிபதி ரூல் கொண்டு வந்துரணும். இல்லையா? நம்ம கவர்னர் ஆட்சிய கொண்டு வந்து ஆரிஃப் முகமது கான் மாதிரி ஒரு நல்ல கவர்னர தூக்கி அங்க போட்டு விட்டு அவங்கள பூரா மிதிக்க விடணும் சார். அவர்தான் நல்லா கரெக்டான ஆள். ஆரிஃப் முகமது கான் எல்லாம் வந்து இப்ப அவர் மாதிரி ஒரு ஆள் இருந்து வந்து அந்த ஸ்டேட்ட வந்து வழி நடத்தினா கரெக்டா கொண்டு வந்துடலாம் சார். இன்னொன்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம சிஏவுக்கு எல்லாரும் சேர்ந்து குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ஆர்சி கொண்டு வந்து அங்க வெளிநாட்டுல இருந்து இங்கிட்டு நம்ம நாட்டுக்குள்ள வந்து இருந்து ஆட்டம் போடுற அத்தனை பேரையும் தூக்கி பத்தி விட்டணும் சார். அப்பதான் நம்ம ஸ்டேட் வந்து ஒரு ஒழுங்கா இருக்கும். எனக்கு ஒண்ணு புரியல. நம்ம நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யாம யாரையோ எங்க இருந்தோ கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரு ஓட்டுக்காக இவ்வளவு தூரம் பாடுபடுத்துற மம்தா பானர்ஜி ஏன் நம்ம நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்சா ஏன் ஓட்டு போட மாட்டாங்களா? இது என்ன ஒரு மனநிலை, என்ன ஒரு அறிவுன்னே புரிய மாட்டேங்குதுங்க சார். ட்ரெயினி டாக்டர் விஷயம் தான் சார் ரொம்ப பெருசா வெளியே தெரிஞ்சிருக்கு. இதை விட கொடுமைகள்லாம் அங்க இருக்கிற பெண்கள் அனுபவிச்சிருக்காங்க சார். எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அப்பப்ப நடக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லி வருத்தப்படுவாங்க. இப்படி நடக்குது, அப்படி நடக்குதுன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது இந்த ஸ்டேட்ல இருந்து அவங்கள வெளியே போகணும் அப்படின்னு தான் சார் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய சொந்த ஊர்ல இருந்து இந்த வேண்டாம், வாழவே வேண்டாம், நாங்க வேற மாநிலத்துக்கு போகலாம்னு சொல்ற ஸ்டேட் அளவுக்கு தான் அங்க இருக்கு. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிமேல் வந்து சும்மா இல்லாம கண்டிப்பா வந்து இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஸ்டெப் எடுத்து மம்தா பானர்ஜி ஆட்சியை கண்டிப்பா தாராளமா கலைக்கலாம் சார். இதுக்கு முன்னாடி எத்தனையோ வாய்ப்புகள் வந்துச்சு. சந்தேஷ்காலி விஷயத்துல எல்லாம் கண்டிப்பா செஞ்சிருக்கலாம் சார். ஆனா செய்யவே இல்லைங்க சார் இவங்க எல்லாம். நான்லாம் ரொம்ப எதிர்பார்த்தேன். அப்பயாவது அந்த மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விடிவு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இனிமேலாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். சுப்ரீம் கோர்ட்டும் இப்ப வந்து நிறைய அந்த டாக்டர்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் இப்ப சொல்றாங்க சார், இந்தியா லெவல்ல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் என்னென்ன வசதிகள் இருக்கு, சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகுதா, எல்லா இடத்துலயும் லைட்டிங் இருக்கா, எல்லா இடத்துலயும் போர்டு இருக்கா, எல்லா இடத்துலயும் வந்து செக்யூரிட்டி இருக்கா, அந்த டாக்டர்ஸ்க்கு வந்து ஏதாவது வேற மாதிரி த்ரெட்டன் நடந்தா அவங்க யார்கிட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லி இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆணையம் அமைச்சு கேள்வி கேட்கறாங்க. யாராவது ஒருத்தவங்க இறந்தா மட்டும்தான் இது கேட்பாங்க போலாங்க சார். இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் ரொம்ப வெளியே தெரிஞ்சு அந்த ஸ்டேட்டுக்கும் கேவலம், நம்ம இந்திய நாட்டுக்கே கேவலம். இதை வந்து அந்த மாநில கவர்னருமே இதை சொல்லியிருக்காங்க சார். நம்ம எங்கேயோ இருந்துட்டு பேசுறோம். பட் அங்க உள்ள அனுபவிக்கிறாங்க பெற்ற தாய் தப்பன் கூட பிறந்தவங்க, அவங்க கூட ஒர்க் பண்ணவங்களுக்குள்ள எவ்வளவு வருத்தமா இருக்கும். ஆனா அங்க இருக்கிற ஒரு பெண் முதல்வருக்கு இந்த எண்ணம் இல்லாம அங்க இருக்கிற மத்த டாக்டர்ஸையுமே வந்து அடக்குமுறை பண்றாங்க சார். மக்கள் இன்னும் ஒண்ணு சேர்ந்து இன்னும் நல்லா போராடி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா நின்றாங்கன்னா ஆட்சி மாற்றம் வரணும் சார். வந்தாதான் நல்லது. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ சார்.